விஜய் டிவி ஃபேம், பல லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா வச்சிருக்கிற ஒரு சிறந்த நடிகை, வெரி குட் ஹியூமன் பீயிங். என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு டெம்பிளில் பிள்ளையார்பட்டிக்கு நான் போயிருந்தேன். அப்போ அங்கே வந்து கோயின்சிடென்ட்டாக மீட் பண்ணேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கு. ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சாய் காயத்ரி, விஜய் டிவி ஃபேம் சாய் காயத்ரி. ஸோ இந்த படம் ஜெய் விஜயம். ஜெய் விஜயமன் எதுக்கு டைட்டில் வச்சோம்னா, ஆக்சுவலி என் பேர் ஜெய், விஜயமன்னா வெற்றி. அதே ஒரு பாசிட்டிவாக இருக்கணுன்றதுக்காக தான் ஜெய் விஜயம்னு வச்சேன். நான் இதுக்கு முன்னாடி அமைச்சர் ரிட்டர்ன்ஸ் சொல்லி ஒரு படம் பண்ணேன், பெரிய பட்ஜெட்ல. அதாவது கேமராவுக்கு வந்து ஒரு நாளைக்கு 36,000, லைட்ஸ் பில்லே எக்கச்சக்கமான லட்சங்கள் வந்துச்சு. பட் கதை வந்து முக்கியம். அதாவது நான் மற்ற படங்களை சொல்லாம நான் நடிச்ச படமே சொல்றேன். இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அந்த படங்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரிச்சா இருக்கும். நிறைய ஃபேமஸ் ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ஆனா கதை வந்து மக்களை போய் சேரல. ஸோ நிறைய பேர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, "ஜெய் ஆகாஷ், நீங்க பார்க்கறதுக்கு ஹீரோ மாரி இருக்கீங்க. நல்லா ஆக்ட் பண்றீங்க. நல்ல கதைய வந்து செலக்ட் பண்ண சொன்னாங்க." ஸோ நானும் நிறைய கதையில கேட்டேன். எதுவுமே வந்து வித்தியாசமா இல்ல. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு சினிமான்னா பைத்தியம். நான் பார்க்காத மூவிஸே இருக்காது. தமிழ்ல எந்த படத்த வந்து நீங்க கேட்டா நான் சொல்லிடுவேன். டைட்டில் சொன்னா, யார் ஹீரோ எல்லாமே சொல்லிடுவேன். அவ்வளோத்துக்கு எல்லா படமும் பார்த்துட்டேன். வேற லாங்குவேஜ் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாமே பார்த்துட்டேன். பட் அ கேட்ட கதைகள்ல வந்து எனக்கு எப்படின்னா, அ நான் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, இப்ப வேற ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து அந்த கதை பிடிச்சிருந்தா, அவங்க தான் பணம் போடுறாங்க. ஸோ என்னோட அவங்களுக்கு அக்கறை ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அவங்க வந்து டெஃபினட்டா ஒரு நல்ல கதைய செலக்ட் பண்ணுவாங்க. நான் வந்து நான் எதிர்பார்க்குற சம்பளம் கொடுத்து நடிச்சுட்டு போயிடுவேன். பட் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா, ஏன்னா நான் என் கேரக்டர் எப்படின்னா, அ யாராவது கஷ்டப்பட்டா என்கிட்ட இருக்க பணத்த எல்லாம் குடுத்துருவேன். ஆனா நான் வந்து ஒரு பைசா கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்ன யாராவது ₹1 ஏமாத்துறவங்க எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு வந்து பணத்த வந்து வேஸ்ட் பண்ண பிடிக்காது. நான் வந்து எப்பவுமே நான் எனக்கு செலவு பண்ண மாட்டேன். மத்தவங்களுக்காக வந்து நான் குடுப்பேன். எனக்கு நான் செலவு பண்ண மாட்டேன். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஜெய் விஜயம் படம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டா ப்ரொடியூஸ் பண்ற படம். அதுக்காக தான் ஜெய் ஆகாஷ் ஃபிலிம்ஸ்ன்னு டைட்டில் வச்சிருக்கேன். நான் நடிச்ச படங்கள்லயே கம்மியான பட்ஜெட்னா இந்த படம் தான். பட் ஆனா, நான் அதிகமா பணம் குடுத்தது இந்த படத்தோட மூலக்கதைக்கு. இதுல நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, அவங்க யாருமே சம்பளம் வாங்கல. இன்க்ளூடிங் ஹீரோயின் அக்ஷயா கண்டமுத்தன். இப்ப விஜய் டிவி ஆஹா கல்யாணத்துல வந்து மெயின் ஹீரோவா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் அமைச்சர் ரிட்டர்ன்ஸ் படத்துல. ஸோ அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது, சார் உங்க நெக்ஸ்ட் படம் என்னன்னாங்க. ஸோ நான் இப்படி ஒரு கதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஜெய் விஜயம்னு சொல்லி. ஸோ அந்த கதைய கேட்டாங்க. கேட்ட உடனே, "சார் சூப்பரா இருக்கு சார் கதை. நான் இதில ஆக்ட் பண்ணுவேன்னாங்க." அப்ப நான் என்ன சொன்னேன்னா, என்னால வந்து ஆர்டிஸ்ட்டுக்குலாம் சம்பளம் குடுக்க முடியாது. நான் வந்து இந்த கதைக்கே நிறைய பணம் குடுத்துட்டேன். ஸோ இந்த கதைய வந்து நான் ரைட்ஸ் வாங்குறதுக்கு நிறைய பணம் செலவழிச்சுட்டேன். ஏன்னா கதை தான் முக்கியமா இருக்கு. பட் ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்துக்கு எந்த ஒரு இமேஜும் இல்லாத ஆர்டிஸ்ட் தான் தேவை. அதாவது நியூ கமர்ஸ்னா நல்லா இருக்கும். ஸோ நான் நியூ கமர்ஸ் தான் போடுற பிளான் தான். சார் நானும் நியூ கமர் தான் சார். என்ன நடிக்க வைங்கன்னாங்க. ஸோ அக்ஷயா கண்டமுத்தன் அவங்க அமைச்சர் ரிட்டர்ன்ஸ்க்குலாம் சம்பளம் வாங்கி தான் ஆக்ட் பண்ணாங்க. பட் இந்த படத்துல ஃப்ரீயா நடிச்சாங்க. மத்த அக்ஷயா, குட்டி அக்ஷயா எல்லாருமே இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே ஃப்ரீயா தான் ஆக்ட் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருக்குமே கதை பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே இந்த படத்துல ஒரு அவங்களும் ஒரு இதா இருக்கணும்னு சொல்லி, ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே பண்ணாங்க. ஸோ கதை வந்து டெஃபினட்டா சொல்றேன், புதுசா இருக்கும். என்னால இப்ப அந்த படத்தோட அ நான் எந்த படத்துலேருந்து அந்த மூலக்கதை எடுத்தேன். அது ஒரு ஃபாரின் ஃபிலிம். அத வந்து இப்ப சொல்ல முடியாது. டெஃபினட்டா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சொல்லுவேன். அ அந்த கதை. ஸோ இந்த படத்துல வந்து அதிகமா செலவழிச்சது வந்து அந்த ரைட்ஸ வாங்குறதுக்கு. மத்தபடி மேக்கிங் எல்லாம் என்ன தேவையோ, அதாவது கதைக்கு என்ன தேவையோ, படம் பார்க்கும்போது அது ஒரு ரியாலிட்டியா இருக்கணும். ஒரு மலையாள ஃபிலிம்ஸ் எப்படி எடுக்குறாங்களோ, அதே மாரி
எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இப்ப அட் பிரசன்ட் ஐ அம் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் மலையாளம் ஃபிலிம்ஸ். அவங்க வந்து டிஃப்ரெண்டா திங்க் பண்றாங்க. ரொம்ப லைவ்லியா இருக்கு. ஸோ ஒரு படம் வந்து பார்க்கும்போது வந்து தேவையில்லாத எதுவுமே நாங்க பண்ணல. ஸோ கதைக்கு அடுத்ததா நாங்க அதிகமா சொல்லிச்சது, இதுல வர்ற ஒரு முக்கியமான ஒரு பேய். பேய்க்கா வந்து அது பேருன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவ வந்து எப்படி காட்டலாம்? அதாவது இதுவரைக்கும் எல்லா சினிமாலயும் காட்டிட்டாங்க. பேய்க்கு வந்து ஒரு உருவம் குடுப்பாங்க. அது வந்து பயப்படுத்துது. ஆனா இதுல வந்து பேய் ஒரு ஸ்மோக், அதாவது ஒரு புகையாவே வந்துட்டு இருக்கும். படம் ஃபுல்லா. பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வரும். அது ஹீரோவ வந்து கைட் பண்ணும். ஹீரோ வந்து தன்னுடைய பொண்ண காப்பாத்துறதுக்கு வந்து அது கைட் பண்ணும். ஆனா இதுல வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோவே அந்த பொண்ண கொலை பண்ண வந்தவன் தான். ஸோ அப்படிப்பட்டவன் வந்து எப்படி இந்த பொண்ண காப்பாத்த போறான்? இது வந்து நாங்க ட்ரெய்லர்ல காட்டிட்டோம். பட் மெயின் இத வந்து என்னால இப்ப சொல்ல முடியாது. ஆனா இத விட ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸ் இந்த படத்துல இருக்கு. இட்ஸ் அ சஸ்பென்ஸ் த்ரில்லர். அது ஒரு ஹாரரோட இருக்கும் இந்த படம். ஸோ அந்த ஸ்மோக் சிஜி பண்றதுக்கு நெறைய டைம் அண்ட் நெறைய மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். மத்தபடி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்ட்ரக்லிங் டெக்னீஷியன்ஸ். பால் பாண்டியன்லாம் வந்து அ ரொம்ப வருஷமா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு நல்ல கேமராமேன்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பால் பாண்டிக்கு வந்து சொன்னேன். எனக்கு இந்த மாரி தான் வேணும். இந்த மாரி லைட்டிங்ஸ் தான் வேணும். எனக்கு எப்படி தேவையோ, ஸோ அந்த வீடியோஸ் வந்து நான் வேற ஃபாரின் ஃபிலிம்ஸ் வந்து காட்டி எனக்கு இந்த மாரி இருக்கணும். அப்டின்னா, அவரால முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து லைட்டிங் பண்ணி அ எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் எடிட்டர் மணிகண்டன் ஒரு ஏற்கனவே ஒரு படம் பண்ண எடிட்டர். அவர் வந்து டைரக்ட் பண்ண படம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு சக்சஸ் ஆகல. ஸோ அவர் என்கிட்ட ஆக்சுவலி எனக்கு கதை சொல்ல வந்தார் ஒரு படத்துக்காக. என்ன ஹீரோ வச்சு படம் பண்ணதுக்காக. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, டெஃபினட்டா இந்த ஜெய் விஜயம் படம் சக்சஸோ என்னவோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பணம் தரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது எப்படின்னா, இந்த படத்த வந்து தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றோம். சப்போஸ் தியேட்டர்ஸ்ல வந்து பிக்கப் ஆகலைன்னா, எங்க ஆப் இருக்கு. ஏக்யூ மூவிஸ் ஆப். அதுல உலகம் பூரா ரிலீஸ் பண்ண போறோம். பார்க்கறதுக்கு ஒன்லி ₹50 தான். அது டெஃபினட்டா என் ஃபேன்ஸ் வேர்ல்ட் வைட் இருக்காங்க. 3,00,000 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தாங்கன்னா, நான் போட்ட படத்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துரும். நான் டெஃபினட்டா அவன வச்சு படம் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அவர் இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு கோ டைரக்டர் மாரி, எடிட்டரா இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. ஸோ இந்த மாரி ஒரு அப்கமிங் அண்ட் ஸ்ட்ரக்லிங் டெக்னீஷியன்ஸ் அவங்கள வச்சு தான் இந்த படத்த நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த படம் வந்து ஜெயிச்சுச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு லைஃப் கிடைக்கும். மைக்கேல் அகஸ்டின பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். மைக்கேல் அகஸ்டின் கூட வந்து ஒரு ஃபேமஸான ஒரு நிறைய டிவி சேனல்ஸ்ல வந்து சாம்பியனா வந்தவரு காமெடிக்கு. மிமிக்ரி மன்னன். ஸோ அவர வந்து இதுல வந்து ஒரு த்ரூ அவுட் காமெடி பண்ண வச்சிருக்கேன். அவரோட சேர்ந்து இன்னொரு காமெடி வந்து திவாகர் பண்ணியிருக்காரு. தென் மத்த ஆர்டிஸ்ட் எல்லாமே நியூ ஆர்டிஸ்ட். ஸோ அது இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவங்கள வந்து நான் உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அ இப்ப இந்த படத்த வந்து 29த் இந்த மந்த் 29த் வந்து நாங்க ரிலீஸ் பண்றோம். கன்ஃபார்மா ரிலீஸ் பண்றோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படின்னா வந்து வேற ப்ரொடியூசர்ஸ்ன்னும்போது நான் ஒரு ஹீரோவா இருக்கும்போது என்னால கேரண்டி பண்ண முடியாது. ஏன்னா நான் ஹீரோவா நடிச்சேன். நான் தெலுங்குல பிஸியா இருக்கும்போதே நான் தமிழ்ல பண்ணி ஆகணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட் அங்க தெலுங்கு நடிச்சு, தமிழ் நடிச்சு பண்ண படம் தான் ராமகிருஷ்ணா. அந்த படமே ஒரு பெரிய ப்ரொடியூசர் சிவசக்தி பாண்டியன் சார், காதல் கோட்டை, கண்ணெதிரே தூண்டா பண்ண ஒரு ப்ரொடியூசராலே வந்து சொன்ன டேட்டுக்கு படத்த ரிலீஸ் பண்ண முடியல. கடைசியா வந்து நான் தான் நான் அந்த படத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஏன்னா அந்த படத்த நான் வந்து ரிலீஸ் பண்ண அவசியமே இல்ல. ராமகிருஷ்ணா படத்தோட ப்ரீவியூ வந்து பார்த்த உடனே எனக்கு ஒரு 40 படம் வந்துருச்சு அந்த டைம். உங்க எல்லாருக்குமே தெரியும். 2004, 2005ல வந்து நான் நெறைய படங்கள் பண்ணேன். அ அதுல வந்த பணத்த வச்சு ஏன்னா அவ்வளோ படம் எனக்கு எதுக்கு வந்துச்சுன்னா, ராமகிருஷ்ணா படத்தோட ப்ரிவ்யூ பார்த்தபடியா தான். ஸோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும்ன்றதுக்காக, நான் வந்து பயங்கர பிஸியா இருந்தேன் அந்த நேரத்துல. ஒரே ஒரே நாள்ல 3 ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். குருதேவா, அமுதே, காற்றுள்ள வரையலாம் வந்து 3 நைட்ஸ், டே அப்படி கன்டினியூவா பண்ணி கூட எனக்கு நெறைய பேர் சொன்னாங்க. அப்ப என்னுடைய ஒரு அப்ப பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப் இருந்துச்சு. கேர்ல்ஸ் ஃபேன்ஸ் கிளப் இல்ல. பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப். ஸோ அந்த பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப்போட பிரசிடென்ட் வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, "சார் நீங்க தான் பயங்கர பிஸியா இருக்கீங்களே. ஏன் சார் இந்த படத்த வந்து நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு இவ்வளவு பணத்த போடுறீங்கன்னா?" அப்ப நான் சொன்னேன் வந்து, எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி லைஃப்ன்றது இல்ல. அந்த படத்து மூலமா தான் எனக்கு இவ்வளவு படம் வந்திருக்கு. ஸோ அது ஒரு நன்றிக்கடன் நான் பண்ண சொல்லி தான் அந்த படத்த பண்ணேன். அப்படி இருந்தும் அந்த படம் வந்து ரிலீஸ் டேட்லாம் தள்ளி தள்ளி போச்சு. ஸோ ஒரு பெரிய ப்ரொடியூசரால வந்து சொன்ன மாரி பண்ண முடியல. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப பண்ற சில படங்கள்லாம் நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் சில படங்கள் சொல்ல விரும்பல. பேர் சொல்ல விரும்பல.
சொன்ன டேட்டுக்கு வந்து வர்றதில்ல. ஏன்னா, அது புடிசர் வந்து ரெடியா இருந்தாலும், அந்த டைம் போய் யாராவது சொல்லிடுவாங்க. "ஜெய் ஆகாஷுக்கு என்ன மார்க்கெட் இருக்கு?" அவங்க அதாவது பண்றதுக்கு ரெடியா இருந்தாலும், அத குழப்பத்துக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஸோ, இப்ப வந்து என்னன்னா, நானே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, என் கையில இருக்கு இந்த படம். என்னால கன்ஃபார்மா இந்த படத்த ரிலீஸ் பண்ண முடியும். அது எத்தன தியேட்டர்ஸோ நோ ப்ராப்ளம். ரிலீஸ் ஆகலையா? சிம்பிளா வந்து சொல்லிடுவோம். ஆப் இது ஆண்ட்ராய்ட் ஃபோனுன்னா Google Playலேருந்து டவுன்லோட் பண்ணிக்க. ஆப்பிள் ஃபோனுன்னா ஆப்பிள் Play Storeலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இந்த படத்த அவங்க நிச்சயம் பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டா இந்த படம் 29th ரிலீஸ் ஆகுது. அதுக்கு மெயின் உங்க சப்போர்ட் தேவை. ப்ளஸ் ஷோ ஒண்ணு நான் போடுவேன். ரொம்ப நம்பிக்கை இருக்கு என் படத்து மேல. நீங்க வந்து அ எங்கள ஆதரிக்கணும். ஸோ இந்த படம் வந்து ஜெயிச்சுச்சுன்னா டெஃபினட்டா ஒரு ஸ்டோரி தான் மெயின். அத வந்து மக்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய பட்ஜெட்ல படம் எடுத்தாலும் கதை இல்லாட்டி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த கதைய நம்பி எடுத்திருக்க இந்த ஜெய் விஜயம் படம் வந்து மிகப்பெரிய வெற்றியோட நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு வந்து உங்க சப்போர்ட் எனக்கு தேவை. மீடியா அண்ட் மக்கள் ப்ளீஸ் கிவ் அண்ட் சப்போர்ட் அவர் ஃபிலிம். தேங்க் யூ.